அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்மம். சிம்மத்துக்கு தான் இப்போ ஒரே பதட்டம். பஞ்சவடி அனுமன் கோயில், பஞ்சமுக ஆஞ்சநேயரை சரணாகதி அடைவது, மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பைரவரை கும்பிடுவது, பைரவர் காயத்ரி ஜபிப்பது, அஷ்டமிகளிலெல்லாம் பைரவர் கோயிலில் போய் உட்கார்றது, பைரவர் சன்னிதானம், தெருநாய்களுக்கு உணவளிப்பது. அதுக்கு யாராவது திட்டினாங்கன்னா நான் பொறுப்பில்லை. ஆனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருப்பது. 24 வயது கடந்த சிம்ம ராசிக்காரர்கள் ஹெல்த்தில் கவனம். கால்வலி, முட்டுவலி, வயிறு, யோசனை. பணத்தை அதிகமாக விரயம் பண்ணாமல் வைத்துக் கொள்ளுங்கள். நிறைய நல்லது நடக்கும். நிறைய விஷயங்கள் ஏற்றத்தை பெறும். கடன் அடையும். எதிரிகள் நண்பர்கள் ஆவார்கள். உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவார்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறும். வியாபாரத்தில் இருந்த கஷ்டங்கள் தீரும். தனிப்பட்ட செல்வாக்கு கூடக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழில் ரீதியாக மாற்றங்களை அதிகமாக எதிர்பார்ப்பார்கள். அந்த மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் அவர்களுடைய தேக ஆரோக்கியத்தெல்லாம் குடும்பத்தில் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலைக்கு கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். புதிய அறிமுகத்தில் திடீரென்று சனிப்பெயர்ச்சி மாறின பிறகு வரக்கூடியவர்கள் பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதற்கு முன்பாக அவர்கள் தொலைவில் இருந்தாலும் இப்பொழுது நம்மிடத்தில் நெருங்குவார்கள். அந்த நெருக்கத்தில் ஏதாவது ஒரு பாதிப்புகள் நமக்கு உருவாக்கக்கூடியவர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதனால் உஷாராக இருங்க. உறவாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், பழக்க வழக்கமாக இருக்கட்டும், தொழிலில் இருக்கட்டும், அவப்பெயரை ஏற்படுத்தி விட்டு போய்விடுவார்கள். மீளவே முடியாத அளவுக்கு ஆகிவிடும். யார் புகழ்வர்களை நம்பாதீர்கள். சிம்மத்திற்கு எதற்கு புகழ்ச்சி? சிம்மன் என்றாவே சூரியன். சூரியனுக்கு போய் புகழ்ச்சி தேவையா என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். உங்களை யாரோ புகழ்கிறார்கள் என்றால், திடீர் வந்து புகழ்கிறார்கள் என்றால் உங்களை பெரும் சிக்கலில் மாற்றிவிடக்கூடிய பராப வருடம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். திடீரென்று தோள்களில் நிறமாற்றங்கள் வரும். பதட்டப்படாமல் உணவு முறையை சரி செய்து கொள்ளுங்கள். உணவில் அலர்ஜி டெஸ்ட் எடுத்துக்கொள்ளுங்கள். அது சரியாகிவிடும். அதற்காக உடனே ஒரே பதட்டமாகாது. தேகத்தை அதிகமாக பத்திரமாக பார்த்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்களில் சிம்மம். அதனால் அவர்களுக்கு சிறு உடலில் புள்ளிகள் வந்தால் கூட பதட்டப்படுவீர்கள். அதை பார்த்துக்கொள்ளும்.